ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு vlogs. ஐலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டு இருக்கேன். எங்க கிளம்புறீங்க? பீச்சுக்கு போறோம்ல. பீச்சுக்கா? பீச்சுக்கு இவ்வளோ மேக்கப்ல போகணுமா? எங்க ஒரு மேக்கப்புமே இல்லையே, லோஷன் மட்டும் தான் போட்டுருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். சரி முகம் கழுவிட்டு சும்மா லோஷன் மட்டும் போட்டேன். சரி, அப்ப கிளம்பலாமா? கிளம்பலாமே. சரி வாங்க வாங்க. எப்போதான் வெளில வந்து பீச்சுக்கு இது மாதிரிலாம் போற மாதிரி இருக்குது. பக்ரீத் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்ந்து லீவ் வர்றதே ரொம்ப பெருசுங்க. ஒண்ணு பசங்க பையனுக்கு லீவ் இருக்கும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவார். இவங்களுக்கு லீவ் இருக்கும், அவனுக்கு ஸ்கூல் இருக்கும். அதனால சும்மா போறதா இருந்தா சும்மா கடைக்கு மட்டும் தான் போயிட்டு சாயந்தரம் நைட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு தான் 2 பேருக்கும் பக்ரீத் ஹாலிடே. பீச்சுக்கு போறோம். சரி கிளம்பலாம் வாங்க வாங்க. போலாமா? போலாம். போலாமே. எப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன். சரி கிளம்பலாம். என்னடா இவ பீச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கடப்பக்கதை சுற்றி எடுத்துறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, அது பாட்டுக்கு ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, வந்துட்டோம், கிளம்பி வந்துட்டோம். எப்படி திரும்பி அப்படியே வீட்டுக்கு போனால் எப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கடையில் தான் சும்மா எதுவுமே ஷாப் பண்ணல, சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம வீட்டில் இட்லி சட்டி ஒன்று வாங்கினோம். நம்ம வீட்டில் அலுமினியத்தில் தான் இருக்குது. எனக்கு சீர் வச்சதுங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அதை பார்த்துட்டு இருந்தேன் என்ன ரேட் இருக்குது, இல்லை ஊருக்கு வந்தால் வரும்போது எடுத்துகிட்டு வரலாமா, என்ன ரேட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் வாங்கலை, சும்மா அந்த தலைக்கு கிளிப் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான என்ன பார்க்குறீங்க? முட்டை டேட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேட்லாம் போட்டு வரோம் முட்டையில். என்ன தெரியுது முட்டையில்? டேட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ வேலிட்டி எத்தனை மாதம்? அது கொடுத்துருப்பாங்கண்ணா. எப்போ முட்டை போட்டாங்களோ அந்த டேட்டும் இப்போ முடிகிற டேட்டும் போட்டிருப்பாங்க. யாரும் முட்டை போட்டது? முட்டை கம்பெனி. ஓகேவா போகுது? அது ஓகே தான். அதே எடுங்க. எவ்வளோ இது? 1.8. 1.8ஆ? கிட்டத்தட்ட 30 முட்டை 380 ரூபாய்க்கு. அதை எடுத்துக்கோ. சொல்லு என்னது இது கையில் வச்சிருக்க? இளநீ கிடைக்குதாங்க? எவ்வளவு? 200 ரூபாய்க்கு 2 ரூபாய் கம்மி. 200 ஒரு இளநீ 200 ரூபாயா? 220 ரூபாய். 220 ரூபாயா? ஐயோ, 220 ரூபாய் அந்த இளநீ. ஹீட்டா இருக்குல்ல, வெயிலுக்கு குடிக்கிறதுக்காக. ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா என்ன எவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது? முட்டை 30 முட்டை 400 ரூபாய். 4 மாதம் இது எக்ஸ்பிரிட்டி. அது எங்கே பாருங்க, வத்தல்லாம் இருக்குது, தேங்காய் என்னத்துல? அது ஸ்நாக்ஸ். அது புட்டு மாவு வாங்கவா வேணாமா? புட்டு மாவு. இது எப்படி போடணும் புட்டு மாவுனா? எதோ ஓகே. புட்டு மாவு எவ்வளவு? தெரியலைங்க. புட்டு மாவு 750. புட்டு செய்ய தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்றீங்களா இல்லையா செஞ்சு? ஆமாம், புட்டு நம்ம இந்த இது இருக்கே, அது புட்டு பண்ணுறது. எவ்வளவு? 100. அப்போ நாளைக்கு புட்டு பண்ணுறீங்களா? 50 ரூபா. நாளைக்கு புட்டு பண்ணுங்க, கோகோனட் வாங்க. வேணுமா? ஆமாம், செஞ்சுருவோம். நீங்கள் கேட்டு. இப்போ நாளைக்கு லீவ் அன்னைக்கு செய்கிறது நல்லது தானே? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறது. என்ன புட்டு? அரிசி புட்டா, ரவா புட்டா? எல்லாமே இருக்காண்ணா. என்ன அவ்வளோ வெரைட்டி இருக்காண்ணா? கேப்ப புட்டா? வெள்ளரி பழமா? என்ன கலரில் இருக்கு? இளநீர் என்ன? டப்பாலையா? 110 ரூபா ஒரு 1/2 லிட்டரு. எப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க? பழைய சோறே டப்பால அடைச்சு விற்கும் போது இளநீர் விற்க மாட்டாங்களா? எது பழைய சோறு? காமிக்கிறேன் பழைய சோறு. இது 1 லிட்டர். என்ன? மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸா? எது எடுத்துக்கிறோம்? பழம் இருக்கும், அதே நேரத்தில் பவுடர் இருக்கும். எடுத்துக்கங்கப்பா. சாப்பிடுங்க. உனக்கு என்னடா வேணுமோ? நெச்சு ஏன் அழுகுற? என்ன வேணும்?
இது வேணுமா இது வேணுமா அதுவா இதுவா எல்லாத்தையும் காட்டுறான். அதுவா இதுவா எது எது என்னடா வேணும் இதுவா இதுவா அது வேணுமா? என்ன வேணும் செல்லக்குட்டிக்கு அதுவா பெருசா காட்டுறான். இதுவா இதுவா ஐயோ இது இல்ல, இது மில்க். அந்த லெபான் இருக்கு, வீட்ல இருக்கு. பால் லெபான் வீட்ல இருக்கு. இதுவா இதுவா ஓகேவா சரி. இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டப்பால இளநீ. நம்ம ஊரில் 50 ரூபாய்க்கு இளநீ வாங்கி குடித்தது போக இப்போ டப்பாவில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் வாங்கினதில்ல, இன்றைக்கி தான் வந்து எடுத்தேன். எப்படி தான் இருக்குன்னு குடிச்சு பார்ப்போமேனு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிச்சு பார்க்க போகிறேன். இளநியை கூட டப்பாவில் வந்துருச்சு, பழைய சோறு கூட டப்பாலெலாம் இருக்குங்கிறாங்க. அதே ஓப்பன் பண்ணியாச்சு. தேங்காயோட போட்டிருக்காங்க. தேங்காய் தண்ணியோ என்னமோ சக்கரை மாதிரி இருக்கு, அதில் தேங்காய் மட்டும் துருவி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இளநி மாதிரியும் இல்லை, தேங்காய் தண்ணி மாதிரி கூட இல்லை. நம்ம சும்மா பச்சை தண்ணியில் லேசாக ஒரு இனிப்பு கலந்தது மாதிரி தேங்காய் பூவை திருவி போட்டிருக்கா. இவங்க பேர் இளநியா? நல்லாவே இல்லை. சீ, இளநியா என்னன்னு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறக்காகவே இது தயார் பண்ண கம்பெனிக்காரங்களே தேங்காய் திருவி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? சரி, இத்தினோண்டு தண்ணியில் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு தேங்காயை திருவி போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரிஜினல் இளநி மட்டும் கிடையாது இல்லை. இல்லை ஒருவேளை வேற கண்ட்ரியோட இளநி எதுவும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. தண்ணி மாதிரி, பச்சை தண்ணி மாதிரி. நான் வாங்கும் போதே வேணான்னு சொன்னேன். புதுசாலாம் எதையும் ட்ரை பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, வேணான்னு. அதுக்கு இளநியாவே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பையன்தான் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. 1 வருஷம் ஆகிப்போச்சு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் ஆசையாக கிளம்புனேன் அப்படின்னு. நாங்கள் என்னடா பண்ணுறது, கார் அப்படி கார் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு கீழே சைக்கிள் ஓட்டி விளையாட விட்டுட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி வீடியோவை